ஹாய் குட்டீஸ். ஆச்சு ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன். ஒரு பெரிய காடு. அந்த காட்டில் பார்த்திங்கன்னா ஒரு நரி. அதுக்கு சாப்பாடே கிடைக்கல. சாப்பாடு கிடைக்கல, ரொம்ப டயர்டாக சாப்பாடு தேடி நடந்து வந்துக்கிட்டே இருக்குது. தண்ணி கூட கிடைக்கல. தொண்டை எல்லாத்துக்கும் ரொம்ப ட்ரை ஆகுது. பசிக்குது, ரொம்ப பசிக்குது. ஆனால் நடந்து போகணுமே. அனிமல்ஸ், காட்டில் இருக்க மிருகங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க? வேட்டையாடி தானே சாப்பிடுவாங்க. யாராவது வந்து இந்தாங்க ஃபுட்டு வச்சுக்கோங்க, இந்தாங்க காஃபி குடிங்க, இந்தாங்க பால் குடிங்க, இந்தாங்க பழம் சாப்பிடுங்கன்னு யார் கொடுப்பா? எல்லா மிருகங்களும் வேட்டையாடி தானே சாப்பிடணும். அதனால் நரிக்கு வேறு வழியே இல்லை. நடந்து போயிட்டே இருக்கிறதுக்கு ரொம்ப மயக்கமாக வருது. அப்படியே என்னடா பண்ணுறதுன்னு அப்படியே மெதுவாக ஸ்லோ மோஷனில் போயிட்டு இருக்கும்போது ஒரு பயங்கரமான சத்தம் கேட்குது. டொம் டொம்னு சத்தம் கேட்குது. நரிக்கு ரொம்ப பயந்துருச்சு. ஒரு ஓரத்தில் போய் நின்னா உடம்பெல்லாம் ஆடுது, காலெல்லாம் நடுங்குது. ஐயோ, ஏதோ ஒரு பெரிய அனிமல் தான் வருது, அதோட சத்தம் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குது. அமைதியாக இருந்து பார்க்குது. ஒரு மிருகம் கூட அந்த இடத்துல கிராஸ் பண்ணி போகலை. என்னடா அது இவ்வளோ பெரிய சத்தம் கேட்டுச்சு, ஆனால் ஒரு மிருகம் கூட காணுமே, என்னவா இருக்கும் அப்படின்ட்டு பக்கத்தில் இருக்க ஒரு உயரமான பாறை மேலே கஷ்டப்பட்டு ஏறி மேலே நின்று பார்த்தா தூரத்தில் ஒரு பெரிய பாறை மாதிரி தெரியுது. ரொம்ப பெருசாக ஒரு பாறை மாதிரி தெரியுது. உடனே நரிக்கு ஒரு ஐடியா வருது. அடடா, அப்போ அந்த இடத்துல கண்டிப்பாக ஏதாவது மிருகங்கள் இருக்கும், அதனால் நம்ம நேராக அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கீழே இறங்கி போகுது. போனீங்கன்னா அது பெரிய போர்க்களம். அதாவது முந்தி காலத்தில் சண்டை போடுவாங்கள்ல, வார், அந்த நடக்கிற இடம். அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா, போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய போர் முரசுன்னு சொல்லுவாங்க. டம் 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 டம்னு அடிப்பாங்க. நீங்கள் சினிமாலெல்லாம் பார்த்துருப்பீங்க. 2 பேர் டொமார்னு அடிப்பாங்க. அந்த சவுண்டு வந்ததுக்கப்புறம் வார் நடக்கும், பார்த்துக்கோங்க. அந்த போர் முரசு அப்படியே கிடக்கு, ரொம்ப நாளாக அப்படியே இருக்கு போல இருக்கு. இது போகணுன்னா அடடா இவ்வளோ பெருசாக இருக்கே, இப்போ இதுக்குள்ளே என்ன மாதிரி இருக்கும் நம்ம சாப்பிட்றதுக்கு நினச்சிக்கிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, காலை வச்சு சுரண்டுறாங்க, பல்லை வச்சு கடிக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா இப்படி செய்ய அதுக்கு நகத்தில் இருந்தெல்லாம் ரத்தம் பிளட்டாக வருது. பல்லில் இருந்தெல்லாம் பிளட்டு, தாடையெல்லாம் பிளட்டு போட்டு சருன்னு பிராண்டுது. உள்ளே எட்டி பார்க்குது, ஒன்றுமே இல்லை உள்ள. ஆனால் இது அவ்வளோ கஷ்டப்பட்டு, ஏற்கனவே டயர்டு, சாப்பாடுலாம் மயக்க வர மாதிரி இருந்துச்சு. இதில் இவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ணால் உள்ளே பார்த்தா ஒன்றுமே இல்லை. அப்படியே மயக்கப்பட்டு டொமார்னு அந்த நரி கீழே விழுந்துருச்சு. அது என்னடானா, அந்த போர் முரசில் பக்கத்தில் புதரில் இருக்க செடிகள் வந்து காற்றுல ஆடி டொமார்னு சத்தம் கேட்டிருக்கு. அந்த செடிகள் காற்றுல ஆடும் தானே, அது வந்து அந்த டொமார் முரசில் பட்டு அந்த சவுண்டு வந்திருக்கு. இது நரிக்க தெரியலை. இது கொஞ்சம் கூட யோசிக்காமல் அந்த முரசுக்குள்ளே பூச்சி, பெரிய மிருகங்கள், குட்டி மிருகம்லாம் இருக்கும்னு நினச்சிக்கிட்டு உள்ளே போய் பிராண்டி எடுத்து புண்ணாக்கி ரத்தம் வந்து மயக்கப்பட்டு கீழே விழுந்துருச்சு. கொஞ்சம் யோசனை பண்ணியிருக்கலாம், அப்படி தானே? அதான், வேறு ஒன்றும் இல்லை. நம்ம என்ன செஞ்சாலும் யோசித்து செய்யணும், அவ்வளோதான். எந்த காரியம் பண்ணாலும் சிந்திச்சு செயல்படணும். நம்ம யோசிக்காமல் எதுலேயுமே இறங்கிடக்கூடாது. ஒரு காரியம்னாலும் சரி, இங்கே ஸ்கூலில் இருந்தாலும் சரி, எதுனாலுமே டீச்சர்ஸ்க்கு கொஸ்டின் கேட்டாலும் சரி, சிந்திச்சு யோசித்து பதில் சொல்லணும். அது மாதிரி வெளியே இருந்தாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, ஒரு நிமிஷம் யோசிக்கணும், ஒரு செகண்ட் யோசிக்கணும். சரியாம்மா, நம்ம செய்கிறதுக்கு முன்னாடி இது கரெக்டாக, இது செய்யலாமா அப்படின்னு 1க்கு 2 தடவை யோசிச்சுட்டு செய்யணும். சரியா? ஆச்சு. உங்களுக்கு நாளைக்கு இன்னொரு குட்டி கதையோட வரேன்.